தர்மா, டேய் வாங்கடா, நம்ம அண்ணனை சுத்து போட்டாங்கடா. யாரா நீங்க? அண்ணா இவன்ட்ட என்னென்ன பேச்சு போட்டுடலாண்ணே. இருடா அண்ணா, நம்ம ஏரியாவில் வந்து உங்களே போட வந்திருக்கான். சொல்லுங்கண்ணே, சங்க இடத்துலண்ணே. அனுப்புனத வேண்டா, அனுப்புனத வேண்டா. ஏய் வர்றா. டேய் நீங்க அங்க போங்கடா. நீங்களா? நம்மள அவங்க சுத்திட்டாங்கடா. முடிஞ்ச அளவுக்கு போட பாரு, இல்லைன்னா எஸ்கேப் ஆயிரு. அவங்க கையில் மட்டும் சிக்கிறாத, கண்டம் பண்ணிடுவாங்க. சேர்ந்து போனா மாட்டிக்கும். தனித்தனியாக போகலாம். ஃபர்ஸ்ட் நான் போகிறேன். அண்ணனையே போட வந்துட்டியா? சாடா. டேய் கமலு, பா போனவங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லையே. ஃபோன் பண்ணி பாருப்பா. அப்பா வந்துருவாங்கப்பா, நீங்க பயப்படாதீங்க. இல்லப்பா, மணியை பாரு, நேரம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அங்கே ஏதாவது பிரச்சனையா இருந்தா ஃபோனை போடு. லைன் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. யாருக்கு இப்போ ஃபோன் பண்ண? மணிக்கு. நீ அப்பா சும்மா இருக்க, உன் பையனுக்கு ஃபோன் போட்டு பாரு. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு.
மோகன் மறுபடியும் நாட் ரீச்சபிளில் தான் இருக்கு. அப்போ மோகனுக்கு ஃபோன் பண்ணேன். எப்படியாவது மோகனோட ஃபோன் எடுத்தாகணும். அண்ணே போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காண்ணே. மோகனுக்கும் லைன் கிடைக்கல. இதுக்கேப்பா இவ்வளோ டென்ஷனாக வரீங்க? விடுங்கப்பா, வந்துருவாங்க. இது என்ன சாதாரண விஷயமா? அவங்க அங்கே என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்னே தெரில. நீ தொடர்ந்து ஃபோன் போட்டே இரு. பா, என்னப்பா ஆச்சு? மோகன் மொபைல்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு தெரில, அநேகமாக வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போன போட்டு என்னாச்சுன்னு கேளு. என்னடா ஏதோ சத்தம் கேட்குது? என்னாச்சு? இங்கே நம்ம எவ்வளோ டென்ஷனில் இருக்கோம், அவன் காலை கட் பண்ணி விட்டுருக்கான். கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அங்க அவன் என்ன சூழ்நிலையில் இருக்கான்னு நமக்கு தெரியாது. டேய் ஒன்றும் இல்லைடா, வாடா. பா, மோகன் கூப்பிட்றான். ஹலோ மோகன், அங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எல்லாரும் சேஃப் தானே? ஐயா, சேகர் பேசுறியா? சேகர், அங்க என்ன பிரச்சனை? உனக்கு ஃபோன் பண்ணப்ப சுவிட்ச் ஆஃப்னு வந்ததே. நீங்க எல்லாரும் சேஃப் தானே? பிளான் பிரகாரம் போயிட்டு இருக்குல்ல? பிளான் சொல்ல பீச்சியா? என்னப்பா சொல்றேன்? நம்ம 3 பேரையும் போட்டாங்கய்யா. என்னது 3 பேர் செத்துட்டாங்களா? ஆமா, இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன். பா, அண்ணா சேகர், என்ன சேகர் சொல்ற? நம்மால் 3 பேரை கொண்டுட்டாங்களா? ஆமா கமல், இப்போ உங்களுக்கு தெரியாம ஒரு வீட்டு மொட்டை மாடியில் ஒழிச்சிட்டு இருக்கேன். என்னடா பண்றது? என்ன பண்றதா? நீ தர்மாவை கொல்லலாம் மட்டும் அந்த ஏரியாலேருந்து வெளில வந்துடாத. இப்போ மட்டும் உயிருக்கு பயந்து அங்கிருந்து வெளில வந்துட்டேனா அப்புறம் நம்மளால எப்பவுமே தர்மாவை போடவே முடியாது. கமல், போன கொடு. பா, சும்மா இருங்க. கமல், தம்பி, அப்பா கேட்குறாருல்ல, போன கொடு. சேகர்,
நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், உடனே திரும்பி வந்துரு. இல்லையா நான் பண்றேன். கொலையில காப்பாத்தி விட்டா வெளியே இல்ல. சொன்னா கேளப்பா, திரும்பி வந்துருப்பா. ஐயா இல்லையா நான் பண்றேன். நீ சொன்னதை மட்டும் செய். சரிங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நான் சொல்றது ஏதாவது கேட்டிங்களாப்பா? இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட எனக்கு தர்மாவுக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அவன் அவனுடைய தேவைக்காக மற்றவங்களை கொல்றான். இப்போ நான் அவனை மாதிரி ஆயிட்டேன்ல. இனியாவது உங்க விளையாட்டை நிறுத்துங்க. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க அந்த தர்மாவை எதுவும் செய்ய வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அண்ணே இல்லைண்ணே. போதும், நீ எதுவும் பேசாத. டேய் சேகரு, இவ்வளோ நாள் அந்த தர்மம் என்ன ஆட்டம் போட்டுருந்தான். இன்னையோட அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. டேய் மணி, இது அவனோட ஏரியா. ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட நம்ம 4 பேர் உயிரோட வெளியே போகிறது சந்தேகம்தான். அதுக்குன்னு பயந்துட்டு இருக்க சொல்றியா? அவன் செத்தான்னா அவனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே நிம்மதியாக இருப்பாங்கடா. நம்ம இந்த ஏரியாவிலேருந்து திரும்பி போகிறதுனா அது அந்த தர்மாவை கொண்டதுக்கு அப்புறம் தான்டா. சேகர், உன்னை திரும்பி வர சொல்லிட்டேன் இல்லையா? எதுக்கு சும்மா சும்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன்? உடனே வா. நான் வரலையா? நான் சொன்னா கேட்க மாட்டியா? போதுங்க, அவனால நம்ம நிறைய இழந்துட்டோம். இனிமேல் நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் அவனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதியா. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, அவனை கொல்லாம இந்த ஏரியா விட்டு நான் வரமாட்டேன். இத்தனை பேர் உயிருக்கு அவன் பதில் சொல்லிதான் ஆகணும். ஹலோ சேகர், சொன்னா கேளு. ஹலோ ஹலோ. அண்ணா, ம் டேய், அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளு. சரிண்ணா. Ah!